ஹே எஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லூனர் சீரிஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரோட பேசிக் டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக என்னென்ன டூல்ஸ் இருக்குது, ஸோ அதை அப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சில விஷயஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். லோக்கல் டாக்குமெண்ட் தான். ஸோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோன் சைஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 16 Pro Max தான் இதில் சைஸ் பெருசாக வேணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ நார்மலாக அன்றைக்கி சொன்னது தான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்னதை ஞாபகம் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஸ்க்ரோல் வின் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் லைக் கார்ட்ஸில் வரும், இல்லை என் ஸ்க்ரீனில் வரும். ஸோ நீங்கள் எதில் வேணாலும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இதை பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேப் நட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக மேலே ஒரு மெனு பார் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண போகிறோம். ஸோ டிசைன் பண்ணியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறோம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் போட்டுட்டு ஸோ இந்த ரெக்டாங்கிளோட அளவு பார்த்தீங்கன்னா 440 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 70 வச்சுக்கிறேன் அளவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க பண்ணிக்கிறேன். இதோட கலரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு டார்க்கிஷ் ப்ளூக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன். இந்த கலர் ஓகே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஷேடோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஷேடோ ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் காட்டும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ நீங்கள் ஷேடோ பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஷேடோ வச்சுக்கலாம், இன்னர் ஷேடோ வச்சுக்கலாம், இல்லை கோஷன் பிளர், மோஷன் பிளர், பேக்ரவுண்ட் பிளர். ஸோ அப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷேடோவையும் பேக்ரவுண்ட் பிளரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷேடோ பார்த்தீங்கன்னா நார்மலாக தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆட் ஆகிருக்கு. ஸோ அதில் பேக்ரவுண்ட் பிளர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கணும். ஸோ குறைச்சிருந்துட்டு பின்னுக்கு ஏதாச்சும் ஒரு ஷேப், இப்போ இப்படி ஏதாச்சும் ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இருக்குன்னு சொன்னால் ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆகி தெரியும். ஸோ அதோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் மூலமாக கூட்டி குறைச்சிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ கூட்டி குறைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறையும். இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன். ஸோ பேக்ரவுண்டோட சேச்சுரேஷன் எவ்வளோத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் மாற்றிக்க முடியும். ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஷேடோ மட்டும் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100க்கு மாற்றிக்கிறாங்க திருப்பியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு டெக்ஸ்ட்டும் இந்தியாவில் ஒரு மெனு ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் போய்க்கிறேன். டெக்ஸ்ட் டூல் போய்ட்டு ஒரு டெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நான் சும்மா ஃபுட் டேப் அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அலைன் சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அலைன் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ அதோட நான் ஃபோன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஒரு 18 வச்சுக்கலாம். 18 கணக்காக இருக்கும். 18 வச்சுட்டு நான் வந்து சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதாவது அந்த ஆர்ட் போர்ட்லேருந்து 25 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுது. ஸோ நீங்கள் எப்படியுமே கூட இதை அலைன் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே அளவு இந்த அளவு இடைவெளியோட நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெனு ஐக்கான் வரணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதோட ஃபோனை பார்த்தீங்கன்னா நான் மாற்றிக்கிறேன். இதோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோன் இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஸ்டைலிஷான ஃபோன் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறது நல்லா இதை பார்த்தீங்கன்னா போல்டாகவும் மாற்றிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவு லுக் ஓகேவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் மெனு ஐக்கான் ஒன்று வேணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பென் டூல் மூலமாக க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கான் சைட்டோட ப்ளக்கின் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இம்போர்ட் பண்ண ஐக்கான் பார்த்தீங்கன்னா காட்டுது, டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இப்போ சர்ச்சில் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா மெனு ஐக்கான் வேணும். ஸோ மெனு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கலாம். அடித்த உடனே நமக்கு நிறைய மெனு ஐக்கான்ஸோட ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து விட்டிங்க அப்படின்னாலே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபார்மேட்டில் வேறு இல்லை. இது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஸோ இல்லை வெக்டார் ஃபார்மேட்டில் தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ சில ஐக்கான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைன் பண்ணி இப்படி இதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் கொஞ்சம் இடைவெளி கூட இருக்கும், இந்தியாவில் குறைவா அப்படி மாறி மாறி கூட வேறு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ லேஅவுட் கிரிட் அப்படிங்கிற ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா கிரிட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கிரிட்ல இருந்து கொலம்ஸுக்கு மாற்றிங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்டில் இருந்தால் ஒரு குளமாக பிரித்து இருக்கும். ஸோ இதோட அளவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். இந்த குளத்தோட அளவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கொலம்ஸ் கூடும், எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குறையும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் டேப்ன்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன், 10 வச்சுக்கிறேன். ஸோ இந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் அவுட்டர் லெவலாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மார்ஜின் மூலமாக
கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில கலர் வேணும்னாலும் நீங்க மாத்திக்க முடியும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க விட்டுக்கலாம். ஸோ ரெட் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசிபிளா தெரியும். ஸோ அதுக்காக ரெட்ல டிஃபால்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இத பார்த்தீங்கன்னா, இதுக்கு இடமே நீங்க பார்த்தீங்கன்னா 26 வருது. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மெனு ஐகானையும் பார்த்தீங்கன்னா, நம்ம 26க்கு அலைன் பண்ணோம் அப்டின்னா, நாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ இத போய் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப 2 சைட்லயுமே பார்த்தீங்கன்னா, ஈக்குவலான இடைவெளியோட நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மெனு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இப்படித்தான் பார்த்தீங்கன்னா, அலைன்மென்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். இப்படி ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, நீங்க இதில அலைன் கொடுத்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா நேரா அலைன் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா, இந்த அலைன் பண்ற டூல் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்றது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மெனு கிடைச்சிருச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு எட் பண்ணிட்டு, இந்த பேஜ பார்த்தீங்கன்னா, எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நடுவுல பார்த்தீங்கன்னா பிளாங்க்கா இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒண்ணு எட் பண்ணணும். ஸோ நாம என்ன எட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இதில ஒரு இமேஜ் வந்து எப்படி எட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலா இன்னொரு ரெக்டாங்கிள் டூல் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் டிசைன் இல்லாம இல்ல. நான் நார்மலா சும்மா ஒரு டிசைனுக்காக பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 350 இன்டூ 600 இந்த மாரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் வச்சுட்டு, இதில பார்த்தீங்கன்னா, கடைசியில பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில பார்த்தீங்கன்னா, சூஸ் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்க பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணிக்க முடியும். என்கிட்ட நிறைய இமேஜஸ் இருக்கு. ஆனா ஃபுட் டேப்புக்கு சம்மந்தமாக எந்த இமேஜஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, ஒரு பாரிஸ் ஈஃபில் டவரோட இமேஜ் இருக்கு. ஸோ இந்த இமேஜ பார்த்தீங்கன்னா, நான் ஆட் பண்ணிக்கிறேன். இத பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபில் வேணும்னா ஃபில்லும் செட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபிட் செட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாரி ஃபிட் ஆயிக்கும். இல்லன்னா குரொப் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இத குரொப் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாரி பார்த்தீங்கன்னா வச்சுக்க முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும். அதான் பிரச்சனை. ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த டைல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டைலா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா மாறும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டா இந்த இமேஜ் பிரிச்சு பிரிச்சு போடும். பார்த்தீங்கன்னா ஃபில்லே வச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஃபுட் ஆப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் ஆப்ன்னு சொல்லிட்டு மாத்திக்கலாம். ஓகே. இந்த மாரி மாத்திக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ஆப்ல பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே பார்த்தீங்கன்னா, நான் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதோட கார்னர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வச்சுக்கிறேன். கார்னர் ரேடியஸ பத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்க வேணும் அப்படின்னா, நீங்க செக் பண்ணி பாருங்க. 20க்கு மாத்திக்கிறேன். கண்ட்ரோல் டி அமத்துனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். ஸோ டூப்ளிகேட் பண்ணத நீங்க பார்த்தீங்கன்னா, கீழ எப்படி அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா 2 இது பார்த்தீங்கன்னா ஒரே மாரி இருக்கு. ஸோ 2யும் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, கீழ ஒரு கிரிட் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இத பிடிச்சு நீங்க இழுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து. ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்க அந்த மாரி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்லயும் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, 3 இமேஜ் மாத்திக்கிறேன். சும்மா ட்ராவல் ஆப்ன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு மாத்தலாம். ஸோ இந்த iPhone 16 Pro Maxன்ற பேர பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட் போர்ட கிளிக் பண்ணிட்டு, ஸோ ஃபிக்மால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கீழ வரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்டுக்கான தனி டேப்பே குடுத்துருப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ண இது, அதோட கலர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. இத நீங்க பார்த்தீங்கன்னா, கிளவுட்ல அப்லோட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல ப்ளஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபார்மேட்ல வேணுமோ நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இதில இருந்தே டைரக்ட்டா எஸ்விஜியா கூட நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் JPEGல விட்டுருக்கிறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 1x ஸ்கேல்ல வேணுமா, இல்ல 2x ஸ்கேல்ல வேணுமா, உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா வேணும் அப்படின்னா, நீங்க 2x ஸ்கேல்ல விடலாம். விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறும். ஆனா பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கூடும். ஸோ இப்போ நான் 1xலயே விட்டுட்டு எக்ஸ்போர்ட் செலக்டட் குடுத்தீங்க அப்படின்னா, இங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் இந்த ஃபோல்டர செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஃபைல் லொகேஷன் குடுத்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நாம கிரியேட் பண்ண ஆப்போட அந்த ஆர்ட்போர்ட் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு மல்டிபிள் ஆர்ட்போர்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்ட்போர்ட்டையுமே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி குடுத்தீங்க அப்படின்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். ஸோ நீங்க வேற பேஜ் இதில ஹோம் பேஜ், இதில மெனு பேஜ் அப்படி நீங்க ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிட்டு போலாம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் டிப்பா இந்த மெனு ஐகான பார்த்தீங்கன்னா, எப்படி நாமளே கஸ்டமைஸா கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, பென் டூல வச்சு தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட் போர்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இத பார்த்தீங்கன்னா வெளியில எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஷேப்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இத பார்த்தீங்கன்னா வெளியில எடுத்துக்க முடியும். எடுத்துட்டு இந்த ஆர்ட் போர்ட பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இத சரியா அலைன் பண்ணி வச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரெக்டாங்கிள் அதாவது இருக்கிறதுல ஈஸியான ஒரு இதுதான் இது. ஸோ இது நீங்க வேணும் அப்படின்னா, நீங்க 3 ரவுண்டட் ரெக்டாங்கிள லைனுக்கு அடுக்கி அப்படியுமே கூட கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி பென் டூல வச்சு நார்மலா நீங்க ஒரு ரெக்டாங்கிள் கீறி, ஸோ நம்மளோட ரெக்டாங்கிள் சரியா கீறிட்டு, நீங்க அதுக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கார்னர் ரேடியஸ் செட் பண்ணி, இப்படியும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட விஷ் தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு டவுட் அப்படின்னா, இப்படி இதுக்கு மேலேயே பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இதில வந்து நமக்கு பார்டர் தேவையில்ல. ஃபில் மட்டும் தான் தேவை. நான் அந்த ஃபில்ல மட்டும் குடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏற்ற மாதிரி நாம இதுக்கு இந்த அளவுல பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட கார்னர் ரேடியஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் குறைச்சோம்னா ஓகேயா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1.5 அப்படி வச்சோம்னா கணக்கா இருக்கும். இப்படி 1.2 கூட ஓகே. ஸோ நான் 1.2 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் கிடையாது, நம்ம கஸ்டமைஸாக கிரியேட் பண்ணது. கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு ஐகான் மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுக்கு நான் கலரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா நான் ஐகான்ஸ்லேருந்து எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா நாம் கிரியேட் பண்ணது. இதுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் இதோட இடைவெளியை கூட கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, நான் பார்த்தீங்கன்னா 3 வச்சுட்டு எப்படி இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இதாகவும் பார்த்தீங்கன்னா மாற்றலாம். இல்லை திருப்பி அதில் இருக்கிற மாதிரி 5 வச்சு அதே மாதிரி ஒரு ஐகானாகவும் கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கோனர் ரேடியஸ் வேணும்னா கூட்டி குறைச்சி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதை செலக்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப் ஆகிடும். ஸோ குரூப் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மெனு ஐகான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற ஐகான் மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு இது குரூப்பாக வேணாம் ஒரு இதே மாதிரி ஒரு ஷேப் மாதிரி எப்படி வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலீட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஐகான் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். சரி ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே நம்ம கிரியேட் பண்ண மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்படி தான் கைஸ் ஒரு ஐகானையும் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஆர்ட் போர்ட் கிரியேட் பண்ணி அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நார்மலாக பென் டூல் வச்சு அப்படி ஒரு ஐகான் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேறு டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ.